ധർമ്മപ്രമാണം. ധർമ്മപ്രമാണം യുഎസ്ക്ക് ഒരിക്കൽ കൂടെ സ്വാഗതം. വാദ്യാർ ചില അഗ്രഹാര കോവിലിൻ്റെ അർച്ചന, അഭിഷേകം, പായസത്തുക്കുള്ള വഴിപാടെല്ലാം നടത്തുമ്പോൾ പിന്നെ நாங்கள் காசு தரோன்னு சொல்லிட்டு அப்படியே நைவேத்தியத்தை வாங்கிட்டு போயிடுறா. இது சரிதானா? நீங்களிപ്പോൾ சொன்னதில் ഇപ്പോൾ அக்ரஹாரத்தில் நிறைய அக்ரஹாரங்கள் இருக்குது, பாலக்காடு இருக்குது. அப்படி நிறைய அக்ரஹாரങ്ങളിലേക്ക് മെയിനാக ഇപ്പോൾ നിങ്ങൾ சொன்ன സംഗതികൾ പൊതുവേ ബ്രാഹ്മണ മാത്രം தான் இப்படி ചേരാന്നൊക്കെ എന്നോടൊരു വിശ്വാസം. അതായത് ഒരു കോവിലിൽ പോറാ, கோவில் பூஜாரிட்ட சொல்கிறா, என்னோட பேரில் நீ அர்ச்சனை பண்ணிக்கோ, இல்லை பாயசமோ എന്നാ നൈവേദ്യം பண்ணிக்கோ, എന്നിട്ട് പ്രസാദത്തെ വാങ്ങിയിട്ട് പോറാ. പൈസ അതായത് എന്നെ ആരാധന பண்ணினாலோ அது அர்ச்சனை ஆகிக்கட்டும், இல்லை பாயசத்துக்குள்ள ஆராதனை பண்ணிக்கட்டும், அந்த பைசா சுவாமி கொடுക്കേണ്ട அந்த தட்சணை ഞാൻ പിന്നെ തറേൻ എന്ന് சொல்கிறതെല്ലാം തെറ്റാന കാര്യമാക്കും. ഒരു കാലം ഭഗവാന്റെ മാത്രം അന്തമാരി നമ്മളൊരു എന്നുവാ அப்படி ஒரு கடம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி செய்யப்பாங்களே அது தேவ கடத்துக்கு அந்த தோஷம் பாதிக்கும், அவளை குடும்பத்திலேயே பாதிக்கும். பகவானுக்கு கொடுக்கறதுக்கு எப்போ இருக்கோ அது ஆദ്യമേ கொடுத்து விடணும். இப்போ அர்ச்சனையாகும் பண்ண போகிற ஒரு கோவிலில் என்ன ஆராதனையானாலும் சரி, பாயசமோ என்ன ஆராதனைக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கறதுக்கு முன்னாடி காசை ஆദ്യം கொடுத்து விடணும். எத்தனையாக்கும் கேட்டு 100 ரூபான்னா 100 ரூபா, 200 ரூபா 200, அதுவும் அந்த கோவிலில் பூஜை பண்ணப்பட்டவாൾക്കുള്ള அந்த അവർക്കുള്ള ഒരു ദക്ഷിണയും ചേർത്തി ആദ്യമേ കൊടുത്തു വിടണം. അല്ലാട്ടോ അത് ദേവകടം, മനുഷ്യകടം, പിതൃകടം இப்படியெல்லாம் நம்மளோட லைஃப்லேயே தெரியாக்கி வந்த கடங்கள்லாம் இருக்காம். இந்த தேவகடம் தெரியாக்கே விரும்பாம். இருந்தாலும் இந்த மாதிரி காட்டுறது அதிகடினமாக இருக்குன்னு சொல்கிறான். காரணம் தெரிஞ்சே சேர தேவகடம் இது குடும்பத்தில் எப்படி பாதிக்குன்னு சொன்னால் எப்பொழுமே அவள் ஒரே ஸ்டேஜிலே இருப்பாள். ഇനി കീഴുക്ക് പോയിൻ്റേ ഇരുപ്പാ. അവ വംശങ്ങളായാലും ശരി, ധനത്തിനായാലും ശരി, ഐശ്വര്യത്തിനായാലും ശരി, വീട്ടിലെ അതായത് സമാധാനമേ ഇരിക്കാതെ നടത്താം. എന്തൊക്കെയും തർക്കങ്ങളും കലഹങ്ങളും அப்படியே கீழுக்கு போயிட்டுப்பா. உயர்ச்சைக்கு மேலுக்கு வரவே மாட்டான். அந்த தேவ கோபம் வந்தீங்க அந்த പ്രത്യേകിച്ച് அந்த അഗ്രഹാരത്തിൽ. അപ്പോൾ ഒരു കാലം அப்படி ചെയ്യാതെങ്കോ കോവിലിൽ പൂജ പണ്ണപ്പെട്ടവൾക്ക് അവളുടെ നിങ്ങൾ ആരാധന பண்ணுற സമയത്തിൽ അർച്ചനയ്ക്കോ പായസം മാതിരിയുള്ള இதுக்கு கொடுக்குறத எல்லாம் ஆദ്യമേ காசை கொடுத்து விடுங்கோ, அவளுக்குள்ள தட்சணையும் சேர்த்து கொடுத்து விடுங்கோ. அதுலேருந்து உங்களுக்கு அபிவிருத்தியாக வரும். ஒரு காலம் இந்த மாதிரி நான் பின்ன காசு தரேன் நீ செய்துக்கோ அப்படின்னு சொல்லவே செய்யாதுங்கோ. இல்லை തെറ്റാன കാര്യം தேவ கோபத்துக்கு ஆளாகும். அதுதான் அதோட இந்த காலத்திலோட விதியும் சாஸ்திரവും.